ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப அற்புதமான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருங்க, நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்கிற நிலைமை, அந்த நிலைமையில் நான் வந்துட்டு ஏன்னா யாருக்குமே இது போல் நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவிடுபொடி ஆக்குற அளவுக்கு தான் இந்த உண்மை சம்பவம் அப்படின்றது இருக்கும். நம்மள எல்லாருக்குமே தெரியுங்க, இந்த ஹுண்டாய் கார் கம்பெனி அப்படின்றது அது வந்துட்டு நம்ம ஊரில் இருக்குது. அது ஒரு கார் கம்பெனி அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே வந்துட்டு நிச்சயம் அதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஹுண்டாய் கார் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வேளை சோத்துக்கு வந்துட்டு வழி இல்லாமல் இருந்தார். இப்படி சொல்லி அதை சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிட முடியாது. ஒரு அரிசி கடை வச்சுருந்தார். அரிசி கடைன்னா இவரோட சொந்த அரிசி கடை கிடையாது. ஒரு கடையில் வேலை செய்கிறாரு. இவருடைய திறமையை பார்த்து ஒரு அரிசி கடை ஓனர் அவருடைய எண்டில், அதாவது சாக போகிறப்ப, நீ நல்லா வேலை பார்க்குற, இந்த கடையை நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா கவர்மெண்ட் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு இந்த கடையை ஒப்படைச்சிட்டு வந்துட்டு போகிறாரு. அதற்கப்புறம் அந்த கடை நல்லா இருக்கும், அந்த கடையாளை வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைக்க கொள்கிற. ஸோ கவர்மெண்ட்டு இரண்டாம் உலக போரில் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா அந்த கடையை தூக்கிடுறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் ஏதோ ஒரு நிலைமையில் போய் நம்ம உட்காந்துட்டோம். அப்படி ஒரு கடையில் வேலை செஞ்சோம்னா இருந்து அதுக்கு ஓனராக மாறி இப்போ வந்துட்டு அந்த கடையுமே வந்துட்டு பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்றது எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? இதுவே எப்படின்றீங்களா, அந்த கடையிலேருந்து அவர் தோண்டு போகல, மறுபடியும் வராரு, மறுபடியும் ஒரு கடையை ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் கவர்மெண்ட்டு எடுத்துக்குது. என்ன கொடுமையாக இருக்குல்ல கேட்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ கேட்டு முடித்தோடனே ஒரு பெரிய குழியாக தோண்டி அதை புதைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் வந்துட்டு முன்னேற முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். பட் நான் வந்துட்டு அவரோட ஸ்டோரியை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் இதை உங்கள்கிட்ட கம்பல்சரி ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், இந்த கதைக்கு ஒரு இமேஜ் கொடுங்க. உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றது கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை வந்துட்டு காதில் சொருகிட்டு சவுண்டை கம்மியாக வச்சு கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹுண்டாய் நிறுவனத்தோட ஃபவுண்டர் யார் அப்படின்றது நம்மள எல்லாத்துக்குமே தெரியுங்க. அவருடைய பெயர் தெரியலனா சுங் எங் அப்படின்றது தான் இவருடைய வந்துட்டு பெயர். ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை மனப்பாடம் பண்ணினேன். சரி, இவரோட பேர் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் எங் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாங்க. நம்ம கதைக்காக தான் வைக்கிறோம், உண்மையாலுமே அவர் பேர் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. சரி, ஓகே. இவருடைய பருவ வயசில், அதாவது ஒரு 16 வயசில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கிறாரு. வீட்டில் இருந்துக்கிட்டு படிக்கிறது, இந்த வீட்டு வேலை செய்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம்னா, ஒரு நாள் இவங்க சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கு இவங்க 16 மணி நேரம் இவங்க கஷ்டப்பட்டு இவங்க விவசாயம் செய்யணும். அப்போ தான் இவங்களால் வந்துட்டு ஒரு நாளையுடைய சாப்பாட்டையும் வந்துட்டு சாப்பிட முடியும். இப்படி தான் இவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றது, இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போயிட்டே இருக்குது. இவருக்கு, அதாவது எங்குக்கு என்னன்னா, இவருக்கு இந்த வாழ்க்கை வந்துட்டு பிடிக்கல. இவர் ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வயிறு ரொம்ப சாப்பிட்றாங்களே, நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்துட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சோன்னா இவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி நம்ம இங்கேருந்து வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம். ஏன்னா இங்கே வெயிலில் வேலை செய்கிறது, இவர் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது வேலை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு வந்துட்டு போகிறாரு. இப்படி போன உடனே அங்கே ஒரு வேலை கிடைக்கிது. அந்த வேலையை செய்கிறாரு. வேலையை செஞ்சுட்ருக்குள்ள வந்துட்டு இவங்க அப்பா இவர் வந்துட்டு தேடி வந்து இவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமும் இவர் போகிறாரு, மறுபடியும் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் போகிறாரு. 3வது தடவை இவர் போகக்குள்ள இவருக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கிது. அதாவது ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் கிடைக்கிது. அது இவர் செஞ்சுட்டு இருந்த விவசாய வேலையை விட இது வந்துட்டு ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியில் இவர் நல்லா வேலை செய்கிறாரு, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. இப்படியே போயிட்டுருக்கவுல இது ஒரு நாள் வந்துட்டு இவங்க அப்பா இவர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் ஊருக்கே கூட்டிகிட்டு வந்து, நீ இங்கே தான் இருக்கணும், நம்மளாலலாம் அங்கெல்லாம் போயிட்டு வேலை பார்க்க முடியாது, நீ இங்கேருந்து பாரு, இங்கே எவ்வளவோ படித்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களே வந்துட்டு இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க, நீ வெளியூர் போய் உனக்கு பெருசாக படிப்பும் கிடையாது, நீ வெளியூர் போய் என்ன செய்வ, உன்னால் முடியாது, நீ தயவுசெய்து இங்கே இருன்னு வந்துட்டு சொல்லி சமாதானம் பேசி விட்டுட்டார். இப்போ வந்துட்டு எங்குக்கு என்னன்னா, இவருக்கு இவர் மேலேயே இவருக்கு கோவம் வந்துருச்சு. நம்மளுடைய வாழ்க்கை என்ன இப்படியே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது, இனி ஒரு முறை நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, அதாவது அவருடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, நம்ம திரும்ப இந்த பக்கம் வரவே கூடாது, நல்ல பெரிய ஆளாகிட்டு தான் வரணும்.
அப்படி திரும்ப அப்பா கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா, அப்போ நம்ம திரும்ப வந்துட்டு வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு உக்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 4வது தடவை போகிறாரு. போயிட்டு ஒரு அரிசி கடையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த கடையில் இவர் வேலை செய்கிற திறமைகள் எல்லாம் பார்க்குறாங்க. இவர் அரிசி கடை மட்டும் கிடையாது, அந்த அரிசி கடைக்கு டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கடையிலலாம் வேலை செஞ்சுருக்காரு, டெலிவரி பண்ணியிருக்காரு, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்காரு, இல்லை ஏதாவது பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், கூட்டுறது, பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய வேலைகள் வந்துட்டு இவர் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. எக்கச்சக்கமான வேலைகள் அதில் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்படி பண்ணிட்டு கடைசியில் தான் இந்த அரிசி ஸ்டோருக்கு வந்துட்டு வராரு. அங்கே இவர் வந்து நல்லா வேலை செய்கிறாரு, திறமையாக வேலை செய்கிறாரு. இதை பார்த்து இவருக்கு ப்ரமோஷன் அப்படின்றது படிப்படியாக வந்துட்டே இருக்கு. இவர் வந்துட்டு அங்கே வந்து பொருள் எடுத்து கொடுக்குற வேலையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிலிருந்து வந்துட்டு கொஞ்சம் முன்னேறி கஸ்டமரை பார்க்குற வேலை, அதிலிருந்து முன்னேறி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் பார்க்குற வேலை, அதிலிருந்து கொஞ்சம் முன்னேறி அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்டோருக்கு மேனேஜர் ஆகிற வேலை. இப்படி போயிட்டுருக்குள்ள தான் அந்த கடையோட ஓனருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களுக்கு பெருசாக ஃபேமிலி அப்படின்றது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருனா, உடம்பு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்க மாட்டோம், அந்த அரிசி கடையோட ஓனருக்கு இதை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா இவன் தான் நம்ம வந்துட்டு ஸ்டோரை நல்லா பார்த்துக்கிறான், ரொம்ப காலமாக நம்ம கூட இருக்கிறான் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாருன்னா, அந்த ஸ்டோரை வந்துட்டு இவருக்கு கொடுத்துட்றாரு. அப்போ வந்துட்டு இவரோட வயசு 22 வயசில் அந்த ஸ்டோரை இவர் ரன் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கக்குள்ள நல்லா ரன் ஆகுது, நல்லா வருமானம் வருது, நல்லா காசு பார்க்குறாரு, நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ தான் இந்த போர் அப்படின்றது வருது. போர் வந்த உடனே அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாப்பாட்டுக்கு போர் வீரர்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இவரோட ஸ்டோரை ஆக்கிரமிப்பு பண்ணி இவர்கிட்ட எல்லா இதையும் எடுத்து கொடுத்துறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறது, மறுபடியும் வந்துட்டு ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவர் வேறு ஏதாவது நம்ம பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறாரு. அதாவது இந்த போருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும், கவர்மெண்ட்டு நம்மளுடைய இடத்த எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே போகிறாரு. அங்கே போகிறதுக்கு இவருக்கு வந்து பணம் தேவைப்படும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவைப்படும். பணம் இவர்கிட்ட இல்லை. அப்புறம் என்னென்னா, ஒரு வங்கியில் கடன் வாங்கி ஒரு வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்குது. டக்குன்னு வந்துட்டு கவர்மெண்ட் போர் இந்த மாதிரி அது இதுன்னு வந்துட்டு அந்த இதை வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்ட உடனே இவர்கிட்ட காசு இல்லை. கொடுத்தவங்க திரும்ப இவரை காசு கேட்குறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் இந்த ஹுண்டாய் அப்படின்ற வந்துட்டு ஒரு மிஷின், அதாவது ஒரு இன்ஜினை வந்துட்டு ரெடி பண்ண பார்க்குறாரு. அந்த இதுக்குள்ளே இவர் இறங்குறாரு. அதில் வந்துட்டு ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. மறுபடியும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுலேயும் இவருக்கு ஒரு லாஸ் ஏற்படுது. லாஸ் ஏற்பட்டோன்னே இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது பெரிய கம்பெனி கூட வந்து டைப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோர்டு கூட வந்துட்டு டைப் வைக்கிறாரு. டைப் வச்சு அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கக்குள்ள அங்கே மேனுஃபேக்சரிங்குள்ளே அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இனி வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃபோர்டு நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கவலையே கிடையாது, கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு அவர் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, அதையும் வந்துட்டு தனியாக ஆரம்பிக்கிறாரு. தனியாக ஆரம்பித்து கடன் இங்கே வந்துட்டு தனியாக வந்துட்டோம், நமக்கு எந்த இதுவும் பெருசாக பணம் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் காரை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க நாட்டில் வந்துட்டு விடுறாரு. அவங்க நாட்டில் அந்த கார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓட்டம் அப்படின்றது ஓடிட்டுருக்கு. இவர் வந்து கார் பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ரோடு போகிற கான்ட்ராக்டு, இந்த மாதிரி நிறையா விதமான கான்ட்ராக்ட் அப்படின்றத வந்துட்டு எடுத்து பண்ணிட்டுருக்காரு. இப்படியே போயிட்டுருக்குள்ள பார்த்திங்கன்னா இவரோட ஆதிக்கம் அப்படின்றது அந்த ஊரில், இவரோட சொந்த ஊரில் மட்டும்தான் இருக்குது. அந்த சொந்த ஊரில் இவர் பண்ணக்கூடிய வேலையினால அந்த சொந்த ஊர் நல்லா முன்னேறிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஊரில் தேவைப்படக்கூடிய கார் வெறும் 30,000 கார் தான். அதை இவர் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் இவருடைய கடன் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இவருக்கு தேவையான கார் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1,00,000 காருக்கு மேலே இவர் வந்து சேல் பண்ணணும் ஒரு வருடத்துக்கு. அப்போ இவர் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள தான் வெளிநாடுகளில் வந்துட்டு இவருடைய காரை வந்துட்டு இறக்குமதி பண்ணுறாரு. அப்படி இறக்குமதி பண்ணக்குள்ள வெளிநாட்டில் இருக்கிற கார் எல்லாமே லக்ஸுரிஸ் கார். ஸோ அந்த லக்ஸுரிஸ் கார் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காரில் வந்துட்டு இருக்கிறத இதையும் கம்பேர் பண்ணி ரொம்ப வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டார். வெளிநாட்டில் அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டார். இவருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது, இந்த காரில் வாங்க முடியாது, குப்பை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. அப்பயும் இவர் விடலை. ஆனால் நிறையா பேர் இவருக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, டே வேணாம்ப்பா, நீ எதுக்கு காரு, நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ளேயே போயிடு, காரெல்லாம் எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாது அப்படின்னு வந்து சொல்லி பேச. அப்போ இவருக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கடனில் இருக்கிற சமயத்தில் கூட இவர் என்ன பண்ணுறாருனா, இன்னொரு கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணிட்டார். கம்பெனி இழுத்து மூடாமல் வேற ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி இவரே வந்துட்டு காரை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கார், இன்னொரு காரை, அந்த அதாவது அவர் ஊரில் லான்ச் பண்ண காரை விட இன்னொரு காரை வந்து லான்ச் பண்ணுறாரு, அப்கிரேட் 2ன்னு சொல்லிட்டு. அந்த காரை என்ன செய்கிறாருன்னா,
வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அதிகமாக கார் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் கார் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் கார் விலைக்கு நம்ம ஒரு புது காரு, நியூ பிராண்ட் காரை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி, அந்த செகண்ட் ஹேண்ட் காரோட விலைக்கு வந்துட்டு இவர் புது கார் வந்துட்டு லான்ச் பண்ணி அனுப்புகிறாரு. திடீர்னு வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு. பயங்கரமாக எல்லோரும் இந்த காரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு பழைய கார் போயிட்டு அதுக்கு புது காருக்குள்ளே இறங்கலாமேன்னு சொல்லிட்டு புது கார் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சு இவரோட வந்துட்டு லெவல் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. இவரோட லெவல் பார்த்திங்கன்னா அந்த யோசிக்கிற திறமை, நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோண்டு போய் ஒரு இடத்துல நிற்காத திறமை, இவரோட வயசில் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இவரால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இவருடைய விடாமுயற்சி, நம்ம இது கிடையாது அப்படின்னு எடுத்த முயற்சி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கார் அப்படின்னாலே எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி நிற்கக்கூடிய காராக தான் இருக்கும். கார் வீட்டில் யாருக்கிட்டலாம் கார் இருக்கோ அவங்கள்ட்ட கம்பல்சரி இந்த ஹுண்டாய் காரையாவது வச்சுருப்பாங்க. அதாவது நான் வந்து நடுத்தர மக்கள்களை சொல்கிறேன். ஏன்னா நடுத்தர மக்கள்களால் ஈஸியாக ஒரு பொருள் வாங்க முடியுதுன்னா காருக்குள்ளே போகலாம். காரில் வந்து ஈஸியான கார் ஈஸி சொல்லலை, காருன்னு போகக்குள்ள சுலபமாக நம்ம வாங்கக்கூடிய கார் என்ன, மாருதி, ஹுண்டாய் இந்த மாதிரி கார்ஸ் தான் நம்ம வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம தான் அதுக்குள்ளே தான் வந்துட்டு போகிறோம். அப்படி இருக்கக்குள்ள எல்லார் வீட்லேயுமே கார் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல இந்த 2 பிராண்டை தான் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மற்ற பிராண்டுக்குள்ளே வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் நிறையா விஷயங்களை வந்துட்டு இந்த டியூரேஷனுக்காக வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த வீடியோவை சத்தியமாக என்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் என்னால் பண்ணியிருக்க முடியும். நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த வீடியோ முடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட்டாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 16 வயசு பையன் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு, எந்த வித வந்துட்டு பேக்ரவுண்டுமே இல்லாமல் வெளியில் போகிறாரு, வேலை தேடுறாரு, கிடைக்கல, திரும்ப வந்துடுறாரு, அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போகிறாரு, அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போகிறாரு, அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கடையை தேர்ந்தெடுத்து அதுக்கு முன்னாடி அவர் நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தாரு. அது டியூரேஷனுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ அந்த மாதிரி வேலைகளை பார்த்து ஒரு ஸ்டோரில் போய் உட்காராரு. அந்த ஸ்டோரில் அவருக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சி அந்த ஸ்டோர் அவரோட கைக்கு வருது. அந்த ஸ்டோரோட அவர் கைக்கு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை தூக்கிக்கிறாங்க. இப்படிலாம் நடந்தால் நம்ம என்ன செய்வோம்? அடப்போடா, இதுக்கப்புறம்லாம் என்னால் முடியாதா, நான் உட்காந்துறேன்டா, இதுதான் எனக்கு சோகம், இதுதான் எனக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோகம் பாடிடுவோம். வாழ்க்கையில் முன்னேறினோம்னா நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கவே கூடாது. அது நம்ம கிட்ட வந்துட்டு நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் போடாடே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு அவர் வந்துட்டு இது போல் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி, அதாவது என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். அவர் அன்னைக்கு அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த கம்மி ரேட்டில் கார் அப்படின்றது வந்துட்டு லான்ச் ஆகிருக்குமா இந்த விலைக்கு. ஆனால் நடுத்தர மக்கள்கிட்ட கார் அப்படின்றது, ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்ம மாற்றினோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய லைஃப்பும் மாறும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி மிகப்பெரிய ஒரு உதாரணம். எனக்கு பயங்கர இன்ஸ்பயராக இருந்துச்சுங்க இந்த ஸ்டோரி கேட்கக்குள்ள. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பராக ஒரு பயனுள்ள பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல்